Taste the Daily. மக்களவை பொதுத் தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அதிமுக நிர்வாகிகளுடன் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இரண்டாவது நாளாக இன்றும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், இதை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக மணிபாரதி, மக்களவை பொதுத் தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இரண்டாவது நாளாக ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று இரண்டாவது நாளாக காலை 9 மணிக்கு மேலாக சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி, அதே போன்று 11 மணிக்கு வேலூர் நாடாளுமன்ற தொகுதி, பிற்பகல் 3:30 மணிக்கு திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி ஆகிய 3 தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தற்போது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய முக்கிய பிரதிநிதிகள், ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி கழக சார்பு அமைப்புகளுடைய மாநில துறை நிர்வாகிகள், அதே போன்று கழக செய்தி தொடர்பாளர்கள், அதே போன்று தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், அதே போன்ற சார்பு அமைப்புகளுடைய செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூராட்சி கழக செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்கள், ஊராட்சி குழு உறுப்பினர்கள், ஒன்றிய குழு தலைவர்கள், பேரூராட்சி மன்ற தலைவர்கள் என அனைவருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். நேற்றைய தினம், அதாவது பிற்பகல் 3:30 மணிக்கு மேலாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய அந்த அதிமுக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு இரண்டாவது நாளாக சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் தற்போது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, அதே போன்று அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் உடன் இருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் மக்களவை பொதுத் தேர்தலில் போட்டியிட்டது குறித்தும், தொகுதி வாரியாக கழகத்தினுடைய நிர்வாகிகளோடு என்னென்ன நிலையில் கட்சியினுடைய மேம்படுத்தப்படக்கூடிய பணிகள் இருக்கிறது என்பது குறித்து ஆலோசிக்கிறார். அதற்கு முன்னதாக சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் குறிப்பாக இன்றைக்கு மேம்படுத்தப்பட்ட நவீனமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அடையாள அட்டைகளை ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய திருக்கரங்களால் வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவேற்ற பிறகு வேலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய அந்த கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அதன் பிறகு திருவண்ணாமலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாரதி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.